இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து ஆசைப்பட்டு எனக்கு இந்த வண்டியை ஒரு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பெயிண்ட் ஷாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்காருன்னு நான் சொல்லலை பார்த்தீங்களா, இவங்க வந்து அரியலூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அரியலூரில் ஒரு பெயிண்ட் ஷாப்பில் கொண்டு போய் என் வண்டியை வந்து பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். 8 மாதம் கழிச்சு அந்த வண்டி சண்டை போட்டு தான் அந்த பெயிண்டர்கிட்ட இருந்து இந்த வண்டியோட ஓனர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஃப்ளாரசன் க்ரீனில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து அந்த பெயிண்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்மளை வடிவேலுக்கு கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி கிளி வேஷம் போட்ட மாதிரி ஃபுல்லாக வந்து பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டாரு. அவர் கிளி பச்சை கலரில் இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, என்ன மாதிரியான கலரில் ஃப்ளாரசன் க்ரீன் அடிக்க சொன்னால் கிளி பச்சை கலர் அடித்து கொடுத்துட்டாங்க. இந்த கலர் அடித்து தரதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒரு இடத்துல ஒரு குரங்கு வந்து குறுக்கில் வந்து போயிருக்கு. ஸோ குரங்கு மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு பிரேக் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்லாம் வந்து ஸ்கிட் ஆகி போயிட்டு ஒரு டேமேஜ் ஆகி ஒரு சைடு ஃபுல்லாகவே உடஞ்சி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கஸ்டமர் நம்மகிட்ட ப்ரீவியஸாக எதுவுமே கேட்கல. அவர் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார். நான் உங்களோட வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சென்னைக்கு வந்துட்டு தான் எனக்கு ஃபோனே பண்ணார். நான் சொன்னப்போ அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறோம், இப்போ திடீர்னு நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களே அப்படின்னேன். என்னப்பா பார்த்து நிற்கிற? ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து சொன்னோம், தம்பி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறோம், நீங்கள் சென்னைக்கு வந்துட்டு சொல்கிறீங்களே, இப்போ வந்து நம்மகிட்ட ஸ்லாட் வேறு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னேன். சரி பரவாயில்லண்ணா, நீங்கள் எனக்கு பக்காவாக வந்து பண்ணி கொடுங்க, உங்களோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், உங்களோட ஒர்க்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. வண்டியோட ஆக்சுவல் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்து ஒரு மாதிரி ஒரு மேட் ஒயிட்டில் வரும் பார்த்திங்களா, அந்த கலர் தான். ஸோ எனக்கு மறுபடியும் ஒரிஜினல் கலரே போனால் பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் சொன்ன ஒரிஜினல் கலர் போகிறதுக்கு எதுக்கு நீ வந்து இவ்வளோ செலவு பண்ணி பெயிண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பார்ட்ஸ் வாங்கி மாற்றிடலாமே அப்படின்னாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. அதுவும் கரெக்டு தானே, அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நான் வந்து வேறு ஒரு கலர் தீம் வந்து சொல்கிறேன், அதில் நம்ம வந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்னாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் நிறைய மெக்கானிக்கல் இஷ்யூஸும் வந்து இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டோட 7GP மோட்டோவில் வந்து கொடுத்து இந்த வண்டி எல்லாமே மெக்கானிக்கல் ஒர்க்லாம் வந்து பண்ணியாச்சு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்மேண்டல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த வண்டியில் ஒரு பெயிண்டிங் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஒயிட் கலரில் ஒரு ப்ளூ டோன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன். ஒரு காருக்கு இந்த பெயிண்ட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பண்ணுனா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சரி ஓகேண்ணா, நீங்கள் இப்போ என்ன வேணுமோ பண்ணுங்கள், எனக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமேல அந்த கலர் கோட்லாம் எடுத்து நாங்கள் அதில் வந்து R&Dலாம் பண்ணி பார்த்து அதில் 2 வேரியண்ட் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணார். அதை தான் வந்து இந்த வண்டிக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள். ஃபைனலி இது தாங்க நம்மளோட அவுட்புட்டு. ஸோ அந்த மாதிரி வந்த வண்டியை இந்த மாதிரி நாங்கள் வந்து மாற்றிருக்கோம். ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு டீசெண்டான லுக்கில் வந்து பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் நாலேஜ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் பெயிண்டிங் வந்து கொடுக்கும்போது இந்த வண்டிக்கு இது ஆப்டாக இருக்கும், ஆப்டாக இருக்காதுன்னு வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அண்ட் கஸ்டமர் கேட்குறதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஒரு சில பேர் சொல்லும்போது கஸ்டமர் அதை கேட்க மாட்டாங்க, இல்லை நீ இந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்டது ஃப்ளோரசன் கிரீன், பட் இவங்க வந்து பண்ணது பச்சை கிளி கிரீன்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே வந்து ரொம்பவே வந்து காமெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேல் கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமே இது கம்ப்ளீட்டாக வந்து மறுபடியும் சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம். ஏன்னா நான் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் நிறைய பேர் வந்து நல்லா இருந்த வண்டியை கொண்டு போய் இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனக்குமுறலோட தான் வந்தாங்க. எங்ககிட்ட வந்து கொடுக்கும்போது அண்ணா நீங்களும் வச்சு நல்லா பண்ணுங்கண்ணா, நீங்களும் அவர் மாதிரி ஏதாவது கிளிப்பச்சை மாதிரிலாம் அடிச்சிடாதீங்கண்ணாப்பா, தம்பி உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா. என்ன வேணும் உனக்கு? நம்ம பொதுவாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ எல்லாருமே வந்து இது எங்கே பண்ணுனீங்கன்றதை நல்ல விதமாக கேட்குற மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். எங்கடா பண்ணுனன்ற கேட்குற மாதிரிலாம் நம்ம வந்து பண்ண மாட்டோம். என்னடா மண்டை இது, டீ கடையில் டைல்ஸ் ஓட்டினா மாதிரி, இதை பார்த்தா எல்லாருமே சரி போகுது. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் கேட்ட மாதிரி எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஒவ்வொரு இதுவுமே அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வண்டியில் அடிச்சிருக்கக்கூடிய ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ டோன் வந்து தெரியும். ஸோ இது டைரக்ட் சன்லைட்லேயோ இல்லைனா ஒரு இருட்டில் வந்து லைட்டிங்கில் பார்க்கும்போது இந்த ப்ளூ டோன் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கூட மேபி அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டைரெக்டாக பார்க்கும்போது அது நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரோமேக்ஸ் பிராண்டோட பெயிண்ட் அண்ட் கிளியர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு இந்த பிராண்டு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் ப்ரீமியமாக வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வேறு வந்து பிராண்டுமே வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கலாம். அவரோட பட்ஜெட்டுக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் நல்லா வேணும் அப்படின்றதுக்காக இது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே 7GP மோட்டோவில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு கஸ்டமர் அரியலூரில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் வந்து பிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.